ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சூப்பரான பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பட்டை, கிராம்பு, சீரகம் இதை மட்டும் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினாவே போதும். இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் லைட்டாக ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைய வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நல்லது. இப்போது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கையால் கூட நீங்கள் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த மாதிரி குருமா தான் நம்மளுக்கு சப்பாத்தி, பூரிக்கெலாம் கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான 6 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.